இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நாட்டுக்கோழி பிரியாணி. இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைல், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் வேணும்ன்ட்டு பார்க்கலாம். இது வந்து 1 kg இருக்குது. சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது அதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கூட நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோங்க. பச்சை மிளகாய் வேண்டானா ஓகே, எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் போட்டால். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. இந்த சிக்கன் மேரினேட் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போதும் பிடிக்கிறதுக்காக. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 30 minutes ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் வருது. பிரியாணினாலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போதும், நிறைய வேண்டாம். ஜஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள். அவ்வளோதான். இது இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி 20 to 30 minutes ஊற வச்சுருவேன். அப்புறம் இவ்வளோதாங்க, மேரினேட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு 1/2 hour ஊறட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 1/2 hour ஆகிடுச்சு, மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். ஜீரா ரைஸ் நான் ஒரு பெரிய கப்பில் 3 கப் ஃபுல் அளந்து எடுத்திருக்கேன். அது வாஷ் பண்ணி சோக் பண்ண வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு 1/2 கிலோ மேலே இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக அரைஞ்சிக்கணும். தக்காளி ஒரு கிட்டத்தட்ட 400 கிராம் தக்காளி. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், நெய். எனக்கு கிரவுண்ட்நட் ஆயிலில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். புதினா ஒரு 2 கை நிறைய வரும். கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லி இலை, இது வந்து 4-5 பிடி வரும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், பே லீஃப், பிரிஞ்சி இலை ஒரு 3 numbers எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2 ஸ்டார் அனிஸ், தக்காளம். இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம். இது பிரியாணிக்கு போடுற ஸ்பைஸ் 2. அதுக்கப்புறம் மசாலா வந்து கொஞ்சமாக மிளகாப்பொடி. அந்த மிளகா காரம் பத்தலைன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் தனியா பொடி. இது கரம் மசாலா 2 டீஸ்பூன் இருக்குது. 2 to 3 டீஸ்பூன், அதுவும் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு சின்ன கப்பு. உப்பு தேவையான அளவு. ஒரு லெமன் ஜூஸ். அவ்வளோதான். இதுதான் தேவையான ஐட்டம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிக்கன் வந்து இந்த மண் சட்டியில் இல்லைன்னா பேனில், உங்கள்கிட்ட பேன் இருந்தால் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு மண் சட்டியில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது ஒரு 30 to 40% குக் பண்ணிவிடுவேன். ஏன்னா சில சிக்கன் வந்து வேகாது, சில கம்ப்ளைண்ட்ஸில். அப்புறம் மசாலா பிடிக்காது பிரியாணியில். அப்படியே நம்ம சிக்கன் போட்டோன்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த குக்கர் சூடாகிடுச்சு. இது வந்து 8 லிட்டர் குக்கர். இதுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சன்ஃப்ளவர் ஆயில் பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால், இது கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்.
ஹெல்தின்றதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் போதும், காரணம் அப்புறம் நெய் வேணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வாசனை ரிலீஸ் ஆனதும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது நான் 3 பெரிய கப் அளந்தேன் இல்லையா, 5 கப் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு வச்சுருவேன். 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். நல்லா வழட்டணும், நல்லா வெந்து குழையணும். அதுதான் இதோட பருவம். அப்போ தான் பிரியாணி ருசியாக இருக்கும். இப்போ ஒரு பாதி வழந்துடுச்சு, சாட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் இந்த பச்சை மிளகா, ஒரு 10 பச்சை மிளகா இருக்குது, அதுவும் கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ உப்பு சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக உப்பு. ஏன்னா சிக்கன்லேயும் உப்பு இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போதும். நல்லா சாட் பண்ணி இப்போ சாட் ஆகிடுச்சு, நல்லா வழண்டாச்சு. இதில் ஒரே ஒரு பிடி, இப்படி ஒரு பிடி நிறைய புதினா போட்டு சாட் பண்ண போகிறோம். நல்லா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள் நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறேன். சிலர் தக்காளி சேர்த்த பிறகு ஜிஞ்சர் கார்லிக் சேர்ப்பாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் நான் வந்து இப்போ தான் சேர்ப்பேன். அப்போ அதோட அரோமா வந்து நல்லா ரிலீஸ் ஆகி நல்லாயிருக்கும். பிரியாணினாலே மணக்க மணக்க சமைக்கணும். இது இப்போ நல்லா சாட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அடிக்க பிடிக்காமல் சாட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, 1/4 ஸ்பூன் இதில் மஞ்சள் சேர்த்துப்பேன். மஞ்சள் சில சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். அது சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் கலராக இருக்கும். இது நல்லா சாட் பண்ணணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா சாட் பண்ணணும். நல்லா சாட் ஆகிடுச்சு. நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் லைட்டாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்குது, காரமும் இருக்குது. கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப போடலை, நான் எடுத்ததுலேருந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு போட்டு அது கூடவே தனியா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு, அது கூடவே கரம் மசாலா நான் அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா சாட் பண்ணிக்கலாம். சிம்லே வைங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சாட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் பாருங்கள், இது வந்து ஒரு ஃபுல் வேகலை, ஒரு ஹாஃப் வேக வச்சு வச்சுருக்கேன். இது இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதில் தண்ணியை விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குது. அதனால் தண்ணி இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து சிக்கன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு.
இது கூடவே மீதியாக இருக்கிற புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒன்று இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, சில சமயம் மேஷ் ஆகிடும். இப்போ இதில் இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி ஃபுல்லாக கலந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸ் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி இலை, கொத்தமல்லி இலை இதில் கை நிறைய போடுங்க. 2 பிடி 3 பிடி வரைக்கும் நான் போட்டுருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப உடைக்க வேண்டாம், லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் தயிர் சேர்க்க போகிறேன். இந்த கப்பில் தான் நான் வந்து அளந்தேன். 1 கப் தயிர் இதில் ஊற்றி அளந்துக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது 1/2 கப் இருக்குது. ப்ளஸ் இந்த சிக்கனில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இறங்கி இருக்குது. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இதுதான் சிக்கன் இந்த பிரியாணியில் ஆட் பண்ண போகிறேன். கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் அந்த சிக்கன் தண்ணி தயிர் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ரொம்ப இது பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு உப்பு காரம் எல்லாம் ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும். கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும், இது ரொம்பவும் இருக்காது. ஏன்னா மிளகா பொடி நம்ம சேர்க்கலையே. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இது பாருங்கள், நான் செக் பண்ணேன். கொஞ்சம் கரம் மசாலா இருந்தாலும் 3 டீஸ்பூன் கரம் மசாலா கரெக்டாக இருக்கும். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டால் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டும் மாறாது. கொஞ்சமாக மிளகா பொடி, ரொம்ப வேண்டாம். இருக்கு இங்கே கொஞ்சம் காரம் வேணும், அதனால் கொஞ்சமாக மிளகா பொடி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதோட ஜூஸ், மீதம் இருக்கிற கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். கொதி வந்தாச்சு இல்லையா, அடுத்தது லாஸ்ட்டாக மிச்சம் இருக்க நெய் எடுத்தது இதில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். வெளியே ப்ரெஷர் வந்ததும் வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் அடிக்கட்டும். விசில் அடித்ததும் சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. இது பாருங்கள், பீஸ் எதுவாகவே இல்லை, உடையவே இல்லை. டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் மிக்ஸ் பண்ண, இல்லைன்னா குழஞ்சு போயிடும். சர்வ் வித் ரைஸ்.